வெல்கம் டு லீடர் இங்கிலீஷ். நம்ம சேனலில் சின்ஸ் வென் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சின்ஸ் வென் அப்படின்னா எப்பொழுதிலிருந்து அப்படிங்கிற அர்த்தம். இது சின்ஸ் வென் பெரும்பாலும் கேள்வி வாக்கியங்களில் பயன்படுத்துகிறோம். சின்ஸ் வென்னை பயன்படுத்தி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். சின்ஸ் வென் ஹேஸ் ஹீ பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல் அப்படின்னா அவன் எப்பொழுதிலிருந்து இப்பள்ளியில் பணிபுரிகிறான் அல்லது பணிபுரிந்து கொண்டு வருகிறான். சின்ஸ் வென் ஹேஸ் ஹீ பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல், அவன் எப்பொழுதிலிருந்து இப்பள்ளியில் பணிபுரிந்து கொண்டு வருகிறான் அப்படிங்கிற அர்த்தம். சின்ஸ் வென் ஹேஸ் ஹீ பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல், அவன் எப்பொழுதிலிருந்து இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகிறான் அல்லது அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சின்ஸ் வென்னை பயன்படுத்தி பார்ப்போம். சின்ஸ் வென் ஹாவ் யூ பீன் லிவிங் ஹியர், நீ எப்பொழுதிலிருந்து இங்கு வசித்து கொண்டு வருகிறாய் அப்படிங்கிற அர்த்தம். சின்ஸ் வென் ஹாவ் யூ பீன் லிவிங் ஹியர், நீ எப்பொழுதிலிருந்து இங்கு வசிக்க ஆரம்பித்த அல்லது வசித்து கொண்டு வருகிறாய் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ சின்ஸ் வென் ஹாவ் யூ பீன் லிவிங் ஹியர் அப்படின்னா நீ எப்பொழுதிலிருந்து அல்லது எப்பையிலிருந்து இங்கு வசித்து கொண்டு வருகிறாய். இது பெரும்பாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சின்ஸ் வென்னை பயன்படுத்தும். ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் தொடங்கி இப்போயும் நடந்துக்கிட்டு இருந்தால் சின்ஸ் வென்னை யூஸ் பண்ணலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சின்ஸ் வென் ஹேஸ் ஷீ பீன் ஸ்டடியிங், அவள் எப்பொழுதிலிருந்து படித்து கொண்டு வருகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். சின்ஸ் வென் ஹேஸ் ஷீ பீன் ஸ்டடியிங், அவள் எப்பையிலிருந்து படித்து கொண்டு வருகிறாள் 1 ஹவரா 2 ஹவரா. இப்போ அதாவது ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் தொடங்கி இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்குன்னா நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் ஃபியர் ஆஃப் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் ஃபியர் ஆஃப் கேன் பி ஃபாலோட் பை ஜெரண்ட் ஆர் நவுன். ஜெரண்ட் மீன்ஸ் வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. நவுன்னா உங்களுக்கு தெரியும், நவுன்கிறது பெயர்ச்சொல். ஸோ ஃபார் ஃபியர் ஆஃப் பயன்படுத்தி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஹீ டுக் அம்பர்லா ஃபார் ஃபியர் ஆஃப் ரெயின், அதாவது மழைக்கு பயந்து அவன் குடை எடுத்து சென்றான். ஹீ டுக் அம்பர்லா ஃபார் ஃபியர் ஆஃப் ரெயின், மழைக்கு பயந்து அவன் குடை எடுத்து சென்றான். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபியர் ஆஃபை பயன்படுத்தி ஃபார் ஃபியர் ஆஃப் I didn't go to my friend's house for fear of dog. நாய்க்கு பயந்து நான் என் நண்பன் வீட்டுக்கு செல்லவில்லை. நாய்க்கு பயந்து நான் என் நண்பன் வீட்டுக்கு செல்லவில்லை. I didn't go to my friend's house for fear of dog. நாய்க்கு பயந்து நான் என் நண்பன் வீட்டுக்கு செல்லவில்லை. அடுத்து நெக்ஸ்ட் ஃபார் ஃபியர் தட் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் ஃபியர் தட்டை வந்து 2 சென்டென்ஸுக்கு நடுவில் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஃபார் ஃபியர் ஆஃபை வந்து ஜெரண்ட்டு அல்லது நவுன் அதுக்கப்புறம் வரும். ஆனால் ஃபார் ஃபியர் தட்டில் 2 சென்டென்ஸுக்கு நடுவில் தான் ஃபார் ஃபியர் தட்டை பயன்படுத்துவோம். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். ஃபார் ஃபியர் தட்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் ஃபியர் தட்டை பயன்படுத்திய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் I left my home early in the morning for fear that I would miss the second train. நான் 2வது ரயிலை தவற விடுவோமோ என்ற பயத்தில் விடியற்காலையில் வீட்டை விட்டு சென்றேன். அதாவது அதிகாலையில். I left my home early in the morning for fear that I would miss the second train. நான் 2வது ரயிலை தவற விட்டு விடுவோமோ என்ற பயத்தில் விடியற்காலையில் அல்லது அதிகாலையில் வீட்டை விட்டு சென்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் she ran to the bus stand for fear that she would miss the bus. அவள் பேருந்தை தவற விடுவாளோ என்ற பயத்தில் பேருந்து நிலையத்திற்கு ஓடினாள் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். she ran to the bus stand for fear that she would miss the bus அப்படின்னா அவள் பேருந்தை தவற விடுவாளோ என்ற பயத்தில் பேருந்து நிலையத்திற்கு ஓடினாள். அடுத்து நெக்ஸ்ட் அஸ் ஆஃப் டுடே அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அஸ் ஆஃப் டுடேன்னா இன்றைய நிலவரப்படி அல்லது இன்றைய நிலையில்
ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்று வரை அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். as of today பயன்படுத்தி ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். as of today he is working as an engineer in a company. அப்படின்னா இன்றைய நிலையில் அல்லது இன்றைய நிலவரப்படி அவர் ஒரு நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிகிறார். as of today he is working as an engineer in a company. அப்படின்னா இன்றைய நிலையில் அல்லது இன்றைய நிலவரப்படி அவர் ஒரு நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிகிறார் அல்லது வேலை செய்கிறார் அப்படிங்கிற மீனிங் தரும். இது as of today பயன்படுத்தி செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். as of today gold rate per gram is ₹4,500. அதாவது இன்றைய நிலவரப்படி ஒரு கிராம் தங்கத்தின் விலை ₹4,500. ஸோ as of today gold rate per gram is ₹4,500. இன்றைய நிலவரப்படி தங்கத்தோட விலை ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,500. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். as of today she has won 2 awards. அவள் இன்று வரை 2 விருதுகளை பெற்றுள்ளார். as of today ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட பயன்படுத்தணும்னா இன்று வரை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அவள் இன்று வரை 2 விருதுகளை பெற்றுள்ளார். as of today she has won 2 awards. அவள் இன்று வரை 2 விருதுகளை பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் ரிகார்டு அப்படிங்கிறத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ரிகார்டு அப்படிங்கிறது வர்பாக பயன்படுத்தணும்னா கருது அல்லது எண்ணு அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஆனால் அதே ரிகார்டை நவுனில் என்ன மீனிங் வரும்னா வாழ்த்து, வணக்கம், அன்பு, பாராட்டுணர்வு அப்படிங்கிற மீனிங்கை தரும். ஸோ ரிகார்டை பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். he is regarded as a great leader. அவர் சிறந்த சிறப்பு வாய்ந்த தலைவராக கருதப்படுகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். is regarded as a great leader. அவர் சிறந்த அல்லது சிறப்பு வாய்ந்த தலைவராக கருதப்படுகிறார். she is regarded as a great leaderனா அவள் சிறந்த அல்லது சிறப்பு வாய்ந்த தலைவராக கருதப்படுகிறாள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். the next sentence, he regards her as his enemy. அவன் அவளை தன்னுடைய எதிரியாக கருதுகிறான் அப்படிங்கிற மீனிங் தரும். he regards her as his enemy. அவன் அவளை தன்னுடைய எதிரியாக கருதுகிறான் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. the next, we regard her as a good singer. அப்படின்னா நாங்கள் அவளை சிறந்த பாடகியாக கருதுகிறோம். நாங்கள் அவளை சிறந்த பாடகியாக கருதுகிறோம். we regard her as a good singer. நாங்கள் அவளை சிறந்த பாடகியாக கருதுகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ரிகார்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். நவுனா எப்படி பயன்படுத்தும்? கன்வே மை ரிகார்ட்ஸ் டு சிவராஜ். என்னுடைய வாழ்த்துக்களை சிவராஜுக்கு தெரிவியுங்கள். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு சிவராஜ் அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்களை சிவராஜுக்கு தெரிவி அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். ஸோ ரிகார்ட்ஸுங்கிறது இந்த இடத்துல வாழ்த்துக்கள், அன்புகள், பாராட்டுகள் அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். கன்வே மை ரிகார்ட்ஸ் டு சிவராஜ். ஏன்னா இந்த இடத்துல ரிகார்ட்ஸுங்கிறது நவுன். ஸோ ரிகார்ட்ஸ் பயன்படுத்தி செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஹி கன்வேய்டு ஹிஸ் ரிகார்ட்ஸ் டு ஹிஸ் லீடர். அவன் அவனுடைய தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார், பாராட்டுகளை, அன்பை தெரிவித்தார். he conveyed his regards to his leader. அவன் அவனுடைய தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தான். அடுத்தது ஆஸை பயன்படுத்தி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஆஸ்னா ரோல் ஆஃப் அ பர்சன், ஒருவருடைய ரோலை பற்றி குறிப்பிடுகிறது அல்லது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்கிறதுக்கு அஸ்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஒருவருடைய ரோலை பற்றி சொல்கிறது. ஸோ அஸ்ஸுக்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ மேனேஜர் அப்படின்னா நான் மேலாளராக பணிபுரிகிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ மேனேஜர். நான் மேலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஒர்க்கிங் ஆஸ் அ மேனேஜர். நான் மேலாளராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆக அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வரும். த நெக்ஸ்ட், சி ஒர்க்ஸ் ஆஸ் அ டீச்சர். அவள் ஆசிரியராக பணிபுரிகிறாள் அல்லது பணிபுரிகிறார். அவள் ஆசிரியராக
பணிபுரிகிறார். ஆக ஆசிரியராக. ஸோ சி ஒர்க்ஸ் அஸ் அ டீச்சர். டீச்சருங்கிற ரோல். ஸோ அவள் ஆசிரியராக பணிபுரிகிறார். இந்த இடத்துல அந்த மீனிங்கை தரும். ஸோ நெக்ஸ்ட், அஸ் அ டாக்டர் ஐ நோ விச் இஸ் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஒரு டாக்டராக உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அஸ் அ டாக்டர் ஐ நோ விச் இஸ் தி பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னா ஒரு டாக்டராக உனக்கு எது சிறந்தது என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். அஸ் அ டீச்சர் ஐ நோ த வேல்யூ ஆஃப் டைம். ஒரு ஆசிரியராக எனக்கு நேரத்தின் மதிப்பு தெரியும் அப்படிங்கிற அர்த்தம். அஸ் அ டீச்சர் ஐ நோ த வேல்யூ ஆஃப் டைம். ஒரு ஆசிரியராக எனக்கு நேரத்தின் மதிப்பு தெரியும். ஸோ நெக்ஸ்ட், அஸ் அ ஃபாதர் இட்ஸ் மை டியூட்டி. அஸ் அ ஃபாதர் இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னா ஒரு அப்பாவாக இது எனது கடமை. இது எனது கடமை. அஸ் அ ஃபாதர் இட்ஸ் மை டியூட்டி. ஒரு அப்பாவாக இது எனது கடமை. த நெக்ஸ்ட், ஆஸ் ஆதலால் இருப்பதால் அப்படிங்கிற மீனிங்கையும் தரும். அஸ்ங்கிறது ஆதலால் இருப்பதால் அப்படிங்கிற இடத்துலையும் ஆஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஆஸ் சி இஸ் ரிச் சி கேன் பை எவ்ரிதிங். அவள் பணக்காரராக இருப்பதால் அனைத்தும் அல்லது அனைத்தையும் வாங்கலாம். ஆஸ் சி இஸ் ரிச் சி கேன் பை எவ்ரிதிங் அப்படின்னா அவள் பணக்காரராக இருப்பதால் அவள் எல்லாவற்றையும் வாங்கலாம். As it rained, she didn't go to school. மழை பெய்ததால் பள்ளிக்கு அவன் செல்லவில்லை. As it rained, he didn't go to school அப்படின்னா மழை பெய்ததால் பள்ளிக்கு அவன் செல்லவில்லை. The next, I am at home as I am from stomach ache. அதாவது வயிற்று வலி இருப்பதால் நான் வீட்டில் இருக்கிறேன். I am at home as I am from stomach ache அப்படின்னா வயிற்று வலியால் நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஹோம் மீன்ஸ் நான் வீட்டில் இருக்கிறேன். ஃப்ரம் ஸ்டொமக் கேக்குனா வயிற்று வலியில். ஸோ வயிற்று வலி இருப்பதால் நான் வீட்டில் இருக்கிறேன். த நெக்ஸ்ட், கம்பேரிங் டூ ஐடென்டிக்கல் திங்ஸ். அதாவது இரண்டு ஒரே மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அஸ்ஸை பயன்படுத்தலாம். இரண்டு ஒரே மாதிரியான விஷயங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அஸ்ஸை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி எப்படி எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட், ஐ ஹாவ் அ கார் சேம் அஸ் யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடைய கார் போலவே, அதாவது உன்னுடைய கார் மாதிரியே என்னிடம் ஒரு கார் உள்ளது அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ஐ ஹாவ் அ கார் சேம் அஸ் யுவர்ஸ். உன்னுடைய கார் போலவே என்னிடம் ஒரு கார் உள்ளது. நெக்ஸ்ட், யுவர் மோட்டார் பைக் மாடல் இஸ் சேம் அஸ் மைன். உன்னுடைய மோட்டார் பைக் மாடல் வந்து என்னுடையது போலவே, அதாவது என்னுடையது மாதிரியே உள்ளது. யுவர் மோட்டார் பைக் மாடல் இஸ் சேம் அஸ் மைன் அப்படின்னா உன்னுடைய மோட்டார் பைக் மாடல் என்னுடையது போலவே, என்னுடையது மாதிரியே உள்ளது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட், ஒரே நேரத்தில் நடைபெறும் செயல், அதாவது சைமல்டேனியஸில் ஆனால் ஷார்ட் ஆக்ஷனுக்கு நம்ம வந்து அஸ்ஸை பயன்படுத்தலாம். அஸ்ஸு இந்த இடத்துல எப்படின்னா போதுங்கிற மீனிங்கை தரும். அதாவது இந்த இடத்துல அஸ்ஸுங்கிறது ஒரு கன்ஜங்ஷனாக செயல்படுது. ஒரு ஷார்ட் ஆக்ஷனுக்கு அஸ்ஸை பயன்படுத்தலாம். ஸோ அதற்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். ஆஸ் ஹி ஓப்பன்டு த டோர் ஹி ஃபெல் டவுன். அவன் கதவை திறந்த போது கீழே விழுந்தார். ஆஸ் ஹி ஓப்பன் த டோர் ஹி ஃபெல் டவுன். அவன் கதவை திறந்த போது கீழே விழுந்தான், அல்லது அவர் கதவை திறந்த போது கீழே விழுந்தார். As he opened the door, he fell down. அவர் கதவை திறந்த போது கீழே விழுந்தார். ஸோ அஸ்ஸுங்கிறது போதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. நெக்ஸ்ட், as he got ready to go home, his manager called him. அவன் வீட்டுக்கு போக தயாராக ஆனபோது அவனுடைய மேலாளர் அழைத்தார். As he got ready to go home, his manager called him. அவன் வீட்டுக்கு போக தயாரான போது அவனுடைய மேலாளர் அவனை அழைத்தார். அடுத்து அஸ்னா இந்த அஸ் போல படி என்ற அர்த்தத்தையும் கூட தரும். மேலும் அஸ்ஸுங்கிறத அஸ்னா
போல படி அல்லது போலவே படி என்ற அர்த்தத்தையும் தரும். இதற்குரிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்ப்போம். As I expected, he passed the exam. As I expected, he passed the exam. நான் எதிர்பார்த்தது போலவே அவன் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றான். நான் எதிர்பார்த்தது போல அவன் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றான். As I expected, he passed the exam. He passed the exam. நான் எதிர்பார்த்தது போலவே அவன் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டான். நெக்ஸ்ட், as I told you earlier, the total amount to be paid is 2 lakh rupees. நான் உன்னிடம் முன்பு கூறியது போல கட்ட வேண்டிய தொகை 2 லட்சம் ஆகும். As I told you earlier, the total amount to be paid is 2 lakh rupees. நான் உன்னிடம் முன்பு கூறியது போல கட்ட வேண்டிய தொகை 2 லட்சம் ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. Thanks for watching. Please subscribe my channel. Thank you.